பணியிட மாறுதல் கேட்டு யாரும் என் வீட்டிற்கு வரவேண்டாம், அவ்வாறு வருவோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் குரங்கு அம்மை தமிழகத்திற்குள் பரவாமல் தடுப்பது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தலைமையில் தலைமை செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் தேசிய மாணவர் படை முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தமிழக காவல்துறை தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள 23 கடைகளில் காலாவதியான மற்றும் லேபிள் விவரங்கள் இல்லாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 90 லிட்டர் குளிர்பானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலாவதியான குளிர்பானத்தை குடித்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் குளிர்பான ஆலைகள் மற்றும் கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம் உள்ளிட்ட முகாம்களை அனுமதியின்றி நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மு. பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான திட்டம் பாராட்டுக்கு உரியது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அண்மையில் தெரிவித்துள்ளது. நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் சிவகங்கை பயணிகள் கப்பல் வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் இயக்கப்படும் என தனியார் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. வாசகர்களின் வீடு தேடி சென்று நூல்களை வழங்கும் நூலக நண்பர்கள் திட்டம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 94 ரயில்வே நிலையங்களில் எண்ம பரிவர்த்தனையில் பயணச்சீட்டு பெறும் வசதி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் சம்பவத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 1 மாத கால அவகாசம் கோரி சிபிசிஐடி போலீசார் மாவட்ட SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளித்தனர். பாஜக ஆளும் மாநிலங்களில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திக்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அழைத்தால் அவரோடு செல்ல தான் தயாராக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அனைத்து துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளனர் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 முதலமைச்சர் மு. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னை, பெங்களூரு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் ஆகிய ஊர்களில் இருந்தும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலமாக திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், புதுச்சேரி, திண்டுக்கல், மணப்பாறை, ஓரியூர் மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்தும் வேளாங்கண்ணிக்கு மொத்தம் 1050 சிறப்பு பேருந்துகள் வரும் 27ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி சுபமுகூர்த்த தினம், 24 சனிக்கிழமை, 25 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 26 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் 485 பேருந்துகளும், 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு 60 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடி உடைக்கப்பட்டது தொடர்பாக 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்னக்காவனம் பகுதியில் நேற்று இரவு 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடி கல்வீசி உடைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் ஆவின் தொழிற்சாலையில் இயந்திரத்தில் முடி சிக்கியதால் தலை துண்டாகி உமா மகேஸ்வரி என்பவர் உயிரிழந்துள்ளார். உமா மகேஸ்வரியின் முடி இயந்திரம் அருகில் இருந்த மோட்டாரின் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கியது. மோட்டாரில் முடி சிக்கிக் கொண்டதில் தலை துண்டாகி சம்பவ இடத்திலேயே உமா மகேஸ்வரி உயிரிழந்துள்ளார். பெண் உயிரிழந்தது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் பால் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.
சென்னை காசிமேட்டில் ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்படும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விசை படகுகளுக்கு வெல்டிங் வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகின் பாகத்தில் பற்றிய தீ அருகில் இருந்த ரிக்ஷாவிற்கும் பரவியதால் வலைகள் அகற்றப்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட தலித் இளைஞரின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் ரேபரேலி தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்தார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாநிலத்தில் அரசு இளநிலை மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து 12வது நாளாக நீடித்து வருகிறது. இதனால் மாநிலத்தில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது.